திருமணமாகி வாழ்வே ஆரம்பிக்காத எத்தனையோ தம்பதியர்கள் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம்தான் வாழவே ஆரம்பிக்காத எத்தனையோ தம்பதியர்கள் மனமுறிவுக்காக வரிசையில் நிற்பதாக தரவு ஒன்று சொல்லுகிறது. வாழவே இன்னும் ஆரம்பிக்கலை. இயேசு கிறிஸ்துவை நடக்க பார்க்கிறதை போல நாம் முயற்சி செய்து வாழ பார்க்கிறோம். ஒருவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்யக்கூடிய அந்த சூழலில் சாத்தான் எப்படியோ உள்ள குடும்பத்திற்குள் யார் வழியாக வருகிறான், எப்படி வருகிறான் என்று தெரிவதில்லை. ஆனால் வருகிறான். வந்தவன் 5-6 மாதங்களிலே இந்த குடும்பத்தை நான் கலாட்டா பண்ணி ஒன்றுமில்லாமல் செய்து விடுவேன் என்று எத்தனையோ குடும்பங்கள், குழந்தைகள் பெற்ற பிற்பாடு கூட 1 வருஷம் வச்சுங்களேன், எத்தனை குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கின்றன என்று பாருங்கள். ஏன் வாழ முடியாமல் தடுமாறுகிறோம்? முளையிலேயே அவன் கிள்ள அனுமதிக்கிறோம். ஏன்? நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். இது துறவரத்திலும் உண்டு. துறவர குருக்கள் ஆகிய பிற்பாடும் கூட வரக்கூடிய கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகளில் துன்பப்படுகின்ற துறவிகள் உண்டு. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வாழ வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். வாழ முடியும், வாழ வேண்டும். ஒரே ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்வு இல்லறம், துறவரம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் போராடக்கூடிய ஒரு மனநிலையோடு கூட வாழக்கூடிய, எதிர்த்து நிற்கக்கூடிய, இலட்சியத்திற்கு எதிராக இல்லை நம்முடைய குறிக்கோளுக்கு எதிராக வரக்கூடிய எதுவாக இருந்தாலும், இல்லறம், துறவரம் அதுவாக இருந்தாலும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ, கருவறை டு கல்லறை ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க ஆண்டவரிடம் ஜெபிப்போம். வாழ்ந்த அன்னையினுடைய துணையோடு வாழ கற்றுக்கொள்வோம்.